அப்படியே வந்தாரு, டேபிள் இருக்கிறார், பேசுகிற நேரம் கேட்கிறார் யார் என்று சொல்லி, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், தோட்டத்து வேலைக்காரன் வேலை முடிச்சிட்டு வந்திருக்கிற 2 டாக்டர் மகன் சொல்றான், என்ன வாழ்க்கை, அடா நீ போடுகின்ற கோட்டும் சூட்டும் ஆடையும் யார் தந்தது, உன்னை இந்த அளவுக்கு உயர்த்தியவர்கள் யார், அல்லாஹ்வுடைய அருளுக்கு பின்னால் அவர்கள் என்ன பாடுபட்டிருப்பார்கள், ஏன் மறந்தோம். இன்று நான் திமிர் பிடித்து கதைக்கின்ற இந்த கதைகள் நாளை உன் பிள்ளை இறைவிடப்படு மோசமாக கதைக்கு இருக்கிறான் என்பதை மட்டும் மறந்து விடாது. இஸ்லாம் சகோதரர்களே, வஹ்பிது லஹுமா ஜனாஹ துல்ல மினர் ரஹ்மா வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா, பணிவு என்னும் இறக்கையை தாழ்த்திக் கொடு. பேசலாம் சகோதரர்களே, எனக்கு பேசலாம், எனக்கு வித பிராக்டிக்கல் எடுக்கிறேன்னா கஷ்டம்தான். ஏன் நாளை ஃப்ரெண்டுகள் இருக்கிற நேரத்தில் அவர் தந்தை எரிந்து விழுந்தால் என் உணர்வு எப்படி இருக்கும்? அதுதானே ஜிஹாத், அதுதானே ஜிஹாத். ஜிஹாதுக்கு கேட்டு வந்தவருக்கு நீ ஜிஹாதை போகாத, உம்மா போடுமே ஜிஹாத் செய்யுங்க சொன்னால் அர்த்தம் என்ன? என்று சொல்ற மாதிரி நடப்பாங்க. ஜிஹாத் நாம் வாயை திறக்க மாட்டேன். நேத்து இதே பயான் ஜும்மா முடிஞ்சதோட ஒருத்தர் வந்தாரு, ஒரு கேள்வி கேட்டார், என்ன தெரியுமா, மௌலவி என் சைடுல எந்த ஒரு ஃபோல்டும் இல்லை, எங்களோட உம்மா வாப்பா வாயை திறந்தா புட்டு புட்டு புட்டுன்னு மௌலவி எந்த நேரவுமே கேந்தி ஏற்படுத்துற மாதிரி 100% கிளியர், வல்லாஹி என்ற பிழை ஒன்றுமே இல்லை. ஆனா உள்ள பிரச்சனை தெரியுமா, திட்டிக்கொண்டே இருப்பாங்க, எல்லாமே திட்டுதான் மௌலவி, செய்யாத குத்த சும்மா திட்டிக்கொண்டே இருப்பாங்க. நான் என்ன செய்ய, நீங்க வாயை பத்தி கொண்டு பேசாம இருங்க, அதைத்தான் சொல்லி வேற என்ன செய்ய. அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, நாங்க என்ன செய்யணும்? எனக்கு ஒரு நல்ல லைஃப் தேவை என்றால் நான் அடக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம், நான் அடங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம். ஈமான் உறவுகளே, அல்லாஹ் அல் குர்ஆன் சொல்றார், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன். நாம் மனிதனுக்கு உபதேசம் செய்தோம் பெற்றாருடையத்துல, உன் தாய் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் கொண்டு உன்னை வயிற்றில் சுமந்தாள், 2 வருடம் பால் குடிக்க தந்தாள், ரத்தத்தை பாலாக ஊட்டினாள். நாம் பல பேரை பார்த்துக்கிறோம், மௌலவி எங்களோட வைஃபோட தியாகம் வேண்டாம், இதே தியாகம் தான் பேசிக்கிறாங்க. எவ்வளவு பேர் பேசிக்கிறாங்க தெரியுமா, எங்களோட பொங்கலோட தியாகம் வேண்டாம் மௌலவி, சுபஹானல்லாஹ் எனக்கு கண்ணீர் வருது மௌலவி. என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு? இல்ல ஜாமத்தில் 2 மணிக்கு எழும்பி கொண்டு கொசு விரட்டி விரட்டிக்கிறார். அடே நீ இப்படி யோசிய, ஓண்ட பொம்பளை இன்றைக்கு ஃபேனுக்கு கீழே ஏசி போட்டு நெலும்பு நெட் போட்டு தான் இன்றைக்கு இருக்கிறா. ஓண்ட உம்மா உன்னை பெற காலம் எப்படி, அதை நீ மறந்துட்டியா? பேசுறவர பின்னணி விளங்குது, பேசுறோட பின்னணி என்ன விளங்குது? சகோதரர்களே, நாங்க எப்படி 1000 பார்சல்கள் போட்டு கொடுத்து விட்டால் தாய் தந்தையை பேணியதாக நான் நினைக்கிறோம், ஜக்காத்தை கொடுத்து விட்டால் தாய் தந்தையை பேணி நன்மை இருக்குன்னு நினைக்கிறோம். ஈமான் உறவுகளே, அன்றைக்கு புள்ளைய பெற்றது வீட்டில, இன்றைக்கு புள்ளைய பெறறதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னைக்கே ஸ்கேன் எல்லாம் கணிச்சு சொல்லியாச்சு. இந்த டேட் சரியா, டேட்டுக்கு போனா டேட்டு பிள்ளை கிடைக்கு, 1-2 முந்து பிந்தம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹாஸ்பிட்டல் பளிங்கு மாடி மாதிரி இருக்குது. என்ன பிரச்சனை? ஃபேன் சுத்தி கொண்டே இருக்கு, நெலும்பில்ல அழகாக இருக்குது. அன்று உங்கள் தாய் உங்களை, என் தாய் என்னை. ஈமான் உறவுகளே, இங்க ஒரு 50 வயசுல ஒருத்தட உம்மா, 60 வயசுக்கு ஒருத்தட உம்மாவை எங்க பெற்றிருப்பார்? பெரும்பாலும் வீட்டுக்குள்ளதான் பிரசவம் பார்த்தாங்க. இது எவ்வளவு பெரிய வேதனையா இருந்திருக்கும். தாயும் மகிமையை மனிதாடி உணர வேண்டும் என்றால் ஒரு அறிஞர் சொன்னார், நீயும் ஒரு பெண்ணாக மாறி ஒரு குழந்தையை பிரசவித்து பார், அந்த வேதனையில் தாயும் மகிமையை நீ உணர்வாய். தாயும் மகிமையை நீ உணர வேண்டும் என்றால் நீ ஒரு பெண்ணாக மாறி ஒரு குழந்தையை பிரசவித்து பார், அந்த குழந்தை பிரசவத்தின் பொழுது உன் தாய் மகிமையை நீ உணர்ந்து கொள்வாய். ஈமான் உறவுகளே, என்ன நினைக்கிறோம்? மனைவிக்குரிய கண்ணியத்தை உண்மையான முறையில் கொடுங்க, தந்தைக்குரிய கண்ணியத்தை உண்மையான முறையில் கொடுங்க. தாயை இஸ்லாம் மிக உன்னதமான ஒரு இடத்துல வைக்கிறது மறந்துடாங்க. 24 மணித்தியாலம் ஒரு உறவோடு கட்டுண்டு இருக்கின்ற ஒரு படைப்புலகத்தில் இருக்கும் என்றால் அது தாய் தான். மரணித்து போய்விட்டால் செய்ய வழி இல்லை, அவங்களுக்கு வேற வழிகள் தான் சொல்லுது. ஹயாத்தோட பெற்றிருந்தால், உங்கள் தாயுடைய தந்தையுடைய மனசெலவு பாதை உங்கள் கையால் அலைவதற்கு கிடைத்திருந்தால் உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியசாலி நீங்கள். உணவு ஊட்டுவதற்கு கிடைத்திருந்தால் மிகப்பெரிய பாக்கியசாலி நீங்கள். அவர்களை புரட்டுவதற்கு, தூக்குவதற்கு, புரட்டுவதற்கு கிடைத்திருந்தால் மிகப்பெரிய பாக்கியசாலி நீங்கள். லீவு போட்டுட்டு அந்த வேலையை செய்யுங்க, மிகப்பெரிய ஜிஹாத். அதுதான் ஜிஹாத். அவர்களுக்கு செய்கின்ற பணிவிட மிகப்பெரிய அந்தஸ்து. தாயை கவனிப்பது என்பது உணவு கொடுக்கிறது, உரையில் கொடுப்ப இடம் கொடுக்கிறது அல்ல. பிறந்த பிள்ளையை காட்டல்ல என்று சொல்லி தேம்பி அழுகிறார். எதுக்கு அழுதார்? அவ ஐஸ்வரியிலிருந்து வெளியில வரப்போக்குள்ள புள்ள மவுத்து அழுதல் எதற்காக? என் பிள்ளைய பெத்த பிள்ளைய கொஞ்சம் எனக்கு காட்டி இருக்கலாமே.
புள்ள குஞ்ச நான் பார்க்கலையே. இப்படி சொல்லி அழுத தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். பாப்பாண்ட ஓவடியன் விரட்டுவாரு, கொல்ல பக்கமா பின்பக்கமா சோத்து பிங்கான போட்டு தாரது உம்மா. எத்தனை பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்கும். சிறுபிள்ளை பராயத்தில் தாய் என்பது எந்த அளவுக்கு இருந்திருப்பாள். 2 பேர் அடிச்சு கொண்டிருப்பார், 100க்கு 100 எந்த பேர்ல தவறு இருந்தாலும் பேசி சமாளிச்சு தண்ட பிள்ளைய பாதுகாத்து அனுப்பியவள் தாய். ஷரீபில 2வது. இதுதான் சகோதரர்களை தாய். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் 2 ஈச்சப்பழம் கொடுக்கறாங்க. ஒரு ஈச்சப்பழத்தை தின்றாரு, அடுத்த ஈச்சப்பழத்தை மறைச்சு கொள்றாரு. அபூ ஹுரைரா ஏன் மறைச்சான்னு கேட்டாங்க. என் தாய் ரசூலுல்லாஹ், என் தாயோட ஞாபகம் வருதுட்டாங்க. உன் தாய்க்கு கொடுப்பதற்கு நான் தருகிறேன், உன் தாய்க்கு கொடுப்பதற்கு நான் தருகிறேன், நீ அதை உட்லோடு சொன்னாங்க. சகோதரர்களே, ஒரு ஈச்சப்பழத்தில் தாய் ஞாபகம் என்றால் மரணித்ததற்கு பிறகு அவர்களிடத்தில் சொர்க்கத்தை தேட முடியாத தோழர்களே, ஈமான் உறவுகளே, அபூ ஹுரைராவுக்கு ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஈச்சம்பழத்தில் தன் ஞாபகம் என்றால், நீ வீட்டிலே உண்ணுகின்ற பிரியாணி, நீ வீட்டிலே உண்ணுகின்ற ஃப்ரைட் ரைஸ், நீ வீட்டிலே உண்ணுகின்ற ஆப்பிள் தொடம். சகோதரர்களே, இதற்கு முன்னாடி யோசித்து பார், என்னை தவிர வேறு யார் அவர்களுக்கு வாங்கி கொடுக்க இருக்கின்றார்கள்? நீதானே வாங்கி கொடுக்கணும், வேறு யார் வாங்கி கொடுக்க? நடுநிசி நேரம் 2:45 3 மணி பஸ்ல வந்து இறங்குறேன். ஈமானுறவுகளே, மழை கொட்டுது. ஒரு வயோதிபர் ஓரமாக நிற்கிறார், நடுங்கி நிற்கிறார், கால் அவிஞ்சி கால் அப்படி பொன். எனக்கு ஆத்திரம் வருது. பக்கத்தில் இருக்கிற, என்னப்பா பொம்பளை வெளியில போட்டுட்டா மகன். சரி, உங்களோட புள்ளைகள் இருப்பாங்க தானே, புள்ளைகள் எல்லாம் வெளியில போட்டாங்க மகன். என்ன யாரும் மூட்டுக்கு எடுக்கிறாங்க இல்ல, நான் சம்பாதிக்கிறேன் இல்ல மகன், யாரும் மூட்டுக்கு எடுக்கிறாங்க இல்ல. என்ன செய்யணும்? ஒரு டீ வாங்கித்தா வாப்பா எனக்கு. உறவுகளே, என்ன நடக்கிறீங்க? இதை செய்த விட எப்படி யோசிக்கணும்? நாளைக்கு இதை விட கேவலமாக ஆக்க மாட்டானா? இதை விட கேடுகட்ட நிலைமைக்கெல்லாம் ஆட்ட மாட்டானா? ஈமானுறவர்களே, நம்மில் பலர் தாய் தந்தை அறிமுகப்படுத்துறதுக்கு வெக்கப்படுறாங்கப்பா. என்ன அவருக்குரிய முறையில் அவங்க உடுத்தில்லையா? உடுத்தில்ல எப்படி இருக்கட்டும். பெற்ற தாய் பெற்ற தந்தை மாறுவாங்களா? மாற்ற முடியுமா? உலகத்தில் ஒரு பொழுதும் அவர்களை மாற்ற முடியாத சகோதரர்களே. ஈமானுறவர்களே, சொர்க்கத்தை தேடுவதற்குரிய படைப்பு அவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஈமானுறவர்களே, சகோதரர்களே, பெற்றார்களை உலக விடயங்களுக்காக மட்டுமல்ல, மார்க்க விடயத்துக்காக கூட அவங்களை பகைக்க முடியாது. அப்படின்னா என்ன? பாப்பாவும் நானும் கொள்கையில் எதிரிகள். ஜிஹாது போர்க்களத்தில் பாப்பா முன்னுக்கு வந்திருக்கிறார், வெட்டி போடு, அது வேற. ஜிஹாதுன்னு வந்தா மார்க்கத்துக்கு எதிராக வந்து நின்றா வெட்டு, அது வேற. சகோதரர்களே, 1000 முறை உங்களோட பாப்பாக்கு நீங்க தாயத்தை பத்தி வழங்கப்படுத்துறீங்க, தாட பத்தி வழங்கப்படுத்துறீங்க, இஸ்மஸ்மா பத்தி வழங்கப்படுத்துறீங்க, வட்டியை பத்தி விளங்கப்படுத்துறீங்க, களவை பத்தி பொய்ய பத்தி விளங்கப்படுத்துறீங்க. ஏற்றுக்கொள்றாரு இல்ல, அதே வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு. ஒதுக்குறதா இல்ல, சேர்ந்து நட, உதவு, விட முடியாது. வைன் ஜாஹதாக்க அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்ம் ஃபலா துதிஹுமா வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. உன்னிடத்தில் உன் தாயும் தந்தையும் இணை வைக்கிற விடயத்தில் உன்னை நிர்பந்தித்தாலே தவிர அதுல கட்டுப்படாத. ஒரு துவா கூட கட்டு மகன், ஒரு தேசிக்க வெட்டப்போம், ஒரு பூசணிக்க வெட்டப்போம், 4 போத்தக்கு போய் தூக்குவோம், உனக்கு விசேஷம் கைகூடு இல்ல, ஒரு ஹராத்து, இதுக்கு கட்டுப்படாத. ஷிர்க் விடயத்துல கட்டுப்படாத. வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. உலக விடயத்தில் நல்லா நடந்துக்கோ. குர்ஆன் சொல்லுது. திருமணம் முடித்து வாழ்கின்ற ஆண்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். உங்களை நம்பி ஒத்தி வந்திருக்கிறாள், உங்களோட உம்மாவ உங்களோட வாப்பாவ தன் தாய் போல கவனிச்சு கொள்றாள். அவளோட உள்ளத்துல ஒரு ஏக்கம் இருக்கு. என்ன? ஏண்ட உம்மா வாப்பாவை நான் பார்க்கணும். ஒரு நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாளுக்கு மட்டுமல்ல. இல்ல சகோதரர்களே, எப்படி நீங்க உம்மா வாப்பாவை பார்க்கணுமோ கவனிக்கணுமோ அதே மாதிரி அவளும் வாப்பா பார்க்கணும். அடிக்கடி கூட்டி கொண்டு போங்க. தாய் தந்தையை விசாரிக்க விடுங்க. தாய் தந்தையை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண முடியுமோ செய்யுங்க. ஒரு சகோதரர் கண்ணீர் விட்டு அழுதார், என்ன கையை பிடிச்சு கொண்டு செய்தி இப்ப மாதிரி ஞாபகம் வருது. நாங்க சம்பாரிச்சு நாங்க பெரிய ஆளாகி எங்கட கைக்கு பணம் வர காலத்துல எங்கட உம்மா வாப்பா இல்ல மௌலவி, நகை நட்டு போட்டு அழகு பாக்குறதுக்கா உடுத்து பாக்குறதுக்கா அவங்களை நாங்க இழந்துட்டோம் மௌலவி, அவங்களை நாங்க இழந்துட்டோம். இப்ப நான் உணர்றேன் சகோதரர்களே,
ஹயாத்தோட கிடைச்சிக்குதுங்களா? நீங்க எடுக்கிற சம்பளத்தை ஒரு தொகையை கையில விடுங்க, எதிர்பார்க்கவே மாட்டா. உலகத்திலே எதையும் எதிர்பார்க்காத ஒரு படைப்புன்னு சொன்னா அது உம்மா. சேட்டையும் பையையும் பார்க்காதவள் தாய். என்ன கொண்டு வந்தேன்னு கேட்க மாட்டாள். ஏ வாப்பா நீ வரல, வந்து பார்த்துட்டு போடா. ஏடா வாப்பா நீ இப்படி இருக்கிறாய், எனக்கிட்ட இருந்தா நான் உனக்கு தரேன், நீ எனக்கு தரணும் நான் எதிர்பார்க்கல. கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய், கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி என்ற ஒரு பழமொழி உண்டு. என்ன இன்னும் இந்த சேரும் அதுல. தந்தோ தரலையோ உம்மா உண்மைதான். சகோதரங்கள், மூத்தனானா வீடு கட்டி தந்தவர் தான், மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டுறவர் தான், மரக்கறி இறைச்செல்லாம் கொண்டு வரவர் தான், குடுக்க காட்டுமாவங்க. ஒரு மாசம் நின்றுச்சு முடிஞ்சு. பொம்பளை கொலையும் செய்யறதுக்கு துணிவாள் ஒரு பழமொழி குர்பான் சொன்னாவல்ல. நான் தாய் சகோதரிகளை திருமணம் முடிச்சுக்க மடைமார்களை தாழ்த்தி பேசுறா யாரும் நினைக்க வேண்டாம். உங்களை தனியாக நான் உயர்த்தி பேசிய நிகழ்வுகள் நிறைய இருக்கு. சகோதரிகளே, இந்த தலைப்பில் நான் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? உலகத்தில் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு சொத்துன்னு சொன்னால் அவர்கள் பெற்றார்கள். அவர்கள் சிறுக்கு வைக்கின்ற விடயத்தில் ஏவினால் தவிர அடுத்த எல்லாத்திலும் அவர்களுக்கு கட்டுப்படணும் தான் சொல்லுது. பாவங்களில் பெரியது சிறுக்கு. இதை கட்டாயப்படுத்தினாலும் செய்யப்படாது, சிறுக்க வெறுக்கணும். ஆனால் அவங்களோட உலக விவகாரங்கள் அழகிய முறையில் நடக்கணும். மருந்து எடுத்துக்கொடு, சுகம் விசாரி, சாப்பாடு கொடு, உடுக்க கொடு, பெருநாள் வந்தால் அவங்களை பாரு, ஏழை நிலைமைகளை பாரு, ட்ரிப் வரண்டா கூட்டிக் கொண்டு போ. உலக விவகாரங்கள்ல வித்தியாசம் காபிராக இருக்கட்டுமே. உங்களை பெற்ற தந்தை ஒரு காபிர், அவரையும் சேர்ந்து நட. அவருக்கும் கூட இஸ்லாத்தில் தவிர வேறு எங்கும் இந்த உன்னதத்தை பார்க்க மாட்டீர்கள். இஸ்லாத்தை தவிர இந்த சிறப்பை வேறு எங்கும் பார்க்க மாட்டீர்கள். சகோதரர்களே, நம்மில் பல பேர் உங்களுக்கு செய்யலும் பார்க்கல. எப்படி தெரியுமா? உம்மா அப்பா கொடுத்து வர செலவை குறைக்கிறதுக்கு டெக்னிக் கையாளுறாங்கப்பா. உம்மா அப்பாக்கு மாசம் மாசம் அளந்து பிச்சைக்கார மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்டு வராங்க. அதை குறைக்கிறதுக்கு டெக்னிக் என்ன தெரியுமா? அதை குறைக்கிறதுக்கு காரணம், பெற்றோரை பகைக்கிறதுக்கு காரணம் சொல்றாங்க தெரியுமா? அவர் சிறுக்கு, அவர் பிதியத்து, அவர் அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாரு. அவர் அப்படியெல்லாம் எப்படியும் செய்யட்டும், அவருக்கு கொடுக்கிறது குறை செய்யக்கூடாது. அவருக்கு கொடுக்கிறத எந்த வகையிலும் அவங்களுக்கு நாங்க குறை வைக்க கூடாது. சகோதரர்களே, அதே வெறுப்பு உண்ட ஃப்ரெண்ட் செய்யறான். காட்டை அங்க வைத்து என்ன மார்க்கத்துக்கு முரணான சீதனம் எடுத்து கல்யாணம் முடிக்கிறான். அவனை பகைக்கிறியா? அவனோட சேர்ந்து நடக்கிறாயே. மார்க்கத்துக்கு முரணான ஹராமான வேலையை செய்யறான், சேர்ந்து நடக்கிறாயே. தாய் தந்தை வந்தா மட்டும் எப்படி இப்படி யோசிக்கிறோம் என்றால் இஸ்லாம் இதை விரும்பல. சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு கண்ணியமான மார்க்கம். அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்ன சகோதரர்களே, இந்த உலகத்திலே உங்களுக்கு தெரியும், அதாவது சாயித் பின் அபி வக்காஸ் என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். இந்த சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தாய் விடயத்தில் எந்த மாதிரி நடந்து கொண்டாங்க? சுப்ஹானல்லாஹ். உம்மா தௌஹீதுக்கு எதிராக நிற்கிறார், அல்லாஹ்வோட தூதரை திட்டி பேசுறார். சாயித் பின் அபி வக்காஸ் போனார் ரலியல்லாஹு அன்ஹு. தாயோட கழுத்தில் காதுக்குல தாய் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். தின்ன மாட்டேன், குடிக்க மாட்டேன், பச்சை தண்ணி சொட்டு இறக்க மாட்டேன், ஏண்ட கொள்கைக்கு வா. பொறுத்து 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 பார்த்தார். கடைசா போய் சொன்னார், தாயே, சொத்தை கண்ணங்கள் குழி விழுந்து வயிறு ஒட்டி மரணிக்கின்ற நிலைமைக்கு வைத்தாச்சு. தாயே, இது போன்ற 1000 உயிர்கள் இருக்கட்டும், ஒன்றன் பின் ஒன்றாக அந்த உயிர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு போகட்டும், கொள்கையை விட மாட்டேன். நீ என்ற உம்மா சாப்பிடும்மா, குடியும்மா. சகோதரர்களை எதை காட்டுது? தாய் முஷ்ரிக்காக இருக்கிறா, இவர் என்ன சொல்றாரு? நீ எப்படி மீறி, நான் கொள்கை விட மாட்டேன், உலக விவகாரத்தோடு நல்லா நடந்து கொள்வேன். இது இஸ்லாம். இதுதான் சகோதர சஹாபாக்கிற வழிமுறை. குர்ஆன் இப்படித்தான் பார்க்கிறோம். ஈமான் உறவுகளே, பெரியவர்களே, ஒன்றை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த இடத்திலே தாய் தந்தையரை இழந்த மனைவியோடு பிள்ளைகளோடு மட்டும் வாழுகின்றவர்களாக நீங்க இருந்தால், மோளை சொல்ற மாதிரி எல்லாம் எனக்கு செய்யறதுக்கு சான்ஸ் இல்லையே, அவங்க தான் கண்ணை மூடிட்டாங்களே, நான் இப்ப என்ன செய்யலாம்? உங்களோட உள்ளம் அப்படி ஏங்கினால், சொர்க்கத்துக்குரிய சொத்தை வீட்டுக்குள்ள பெற்றிருந்தால் அவங்களை கட்டாயம் எல்லா வகையிலும் முற்படுத்துங்க. அவங்க தான் பெஸ்ட், அதுக்கு பிறகுதான் எல்லாம். அவங்க தான் பெஸ்ட், அதுக்கு பிறகுதான் எல்லாம். இதை முற்படுத்துங்க. இரண்டாவது, அவங்க எங்களை விட்டு காலம் சென்று கபரிலே வாழ்கின்றவர்களாக இருந்தால், ஒரு மனிதர் வருகின்றார், அல்லாஹ் யார சூழல்லா, எனக்கு சொத்து செல்லும் எல்லாம் இருக்குது, ஏண்ட வாப்பா ஏண்ட சொத்துல இருந்து எடுக்க விரும்புகிறார், நான் என்ன செய்ய? ஏண்ட வாப்பா ஹயாத்தோட இருக்கிறாரு, எனக்கு வீடு வாசல் தோட்டம் தரவா எல்லாம் இருக்குது. அவர் பெரிய ஆட்சியர் கை போட்டு எடுக்கிறார், என்ன செய்ய? அந்த வமாலிக்கலி அபி, நீயும் உன்னோட சொத்தும் உன்னோட வாப்பாக்குரியது. அடே, உன்னோட வாப்பா இல்லாட்டி நீ எங்கல, உன் தந்தை இல்லைன்னா நீ எங்கல, நீயும் உன்னோட சொத்தும் தந்தைக்குரியது. அவர் நினைக்கிற மாதிரி எடுக்கலாம், விட்டுடு.
அல்துமைத்தூர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன அவுலாதக்கும் மின் அத்யபு கஸபிக்கும், உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சம்பாத்தியங்களில் சிறந்தது. ஃபக்குலு மின் கஸபி அவுலாதிக்கும், உங்கள் குழந்தைகளுடைய சொத்துக்களில் இருந்து சம்பாத்தியத்தை நீங்கள் உண்ணுங்கள். அருமைத்தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இஹ்ஃபல் உத்த அபி, பாப்பா மகித்தா பேத்திருந்தா, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பாப்பா மரணித்திருந்தால், தாய் மரணித்திருந்தால், இப்ப கத்தம் இல்ல, கந்திரி இல்ல, பாத்தியா இல்ல, மௌலூத் இல்ல, ஒன்றும் இல்ல. இப்ப என்ன செய்யலாம்? பாப்பட பேர்ல என்ன செய்யலாம்? முதலாவது, உம்மா வாப்பா நோன்பு விட்டுட்டு போய்த்திருந்தால் சாமான்ஹு வலியுஹு, என்ற பொறுப்பு என்ற வாப்பா உம்மா விட்ட அந்த, அதாவது நேர்ந்த அவங்க நேர்ச்ச வச்ச நோம்புகள், அவங்க விட்ட நோம்புகளை பிடிக்கிறது என்ற பொறுப்பு. அடுத்தது என்ன தெரியுமா? அந்த ரெண்டு பேரும் அவங்களோட விஷயத்துல கட்டாயமாக இஸ்லாம் சொல்லுது, அதாவது நீ உன் தந்தை யாரை நேசம் கொண்டு நடந்தாரோ அவரோட நீ நேசம் கொண்டு நட. பாப்பா நீங்க இப்ப கோட்டும் சூட்டும் போட்டு பெரிய ஒரு அப்படி பென்ஸ்ல வந்து இறங்குற காலத்துல வாழ்றதா வச்சுக்கோங்க. உங்களோட வாப்பா உம்மா வாழ்ந்த காலத்துல ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஆகவே ஒரு பெரிய கஷ்டவாளி. ஆனா உங்களோட வாப்பா அடிக்கடி அந்த வீட்டுக்கு போவாரு, டீ குடிப்பாரு, பிளேண்டி குடிப்பாரு, அந்த வீட்டு போய் சாப்பிடுவாரு, இப்படி எல்லாம் இருந்தாரு. நீங்க இப்ப கோட்டும் சூட்டும் போட்டு பெரிய மட்டத்துக்கு வந்துட்டீங்க. அதை மறக்காத. உண்ட வாப்பா உம்மா எங்க வைத்து கை நிலைச்சாங்களோ, யாரோட கொடுக்கல் வாங்க செஞ்சாங்களோ, எந்த வீட்டுக்கு உங்களோட வாப்பா அடிக்கடி போவாரோ, உங்களோட உம்மா எந்த வீட்டுக்கு அடிக்கடி போவாங்களோ, எந்த இடத்துல வைத்து உட்கார்ந்து கொள்வாங்களோ, எந்த குடும்பத்தோடு பேணி நடந்தாங்களோ, பிச்சைக்கார குடும்பமாக இருந்தாலும் அவங்களை நீ சேர்ந்து நட. உண்ட வாப்பா நேசம் கொண்டவங்களை பேணி நட. தெரியுமா? நீ சின்ன பிள்ளை, நீ சின்ன பையனா இருந்திருப்பாய். உனக்கு ஒரு நேர சாப்பாடு தாரத்துக்கு உனக்கு தெரியா அவர்கிட்ட கைமாறு செஞ்சிருப்பாரு. உன்னை படிக்க வைக்கிறதுக்கு அவர்கிட்ட போய்த்து வாங்கி இருப்பாரு. நீ வீட்டுக்கு போனா, ஊருக்கு போனா, நீ இப்ப சாதாரண வசதியில் இருந்தால் உன் தந்தையோடு நெருங்கி வாழ்ந்தவர் என்பதற்காக ஒரு 100 ரூபாயாவது கையில பொத்திட்டு வா. அது அவருக்கு 10,000 ரூபாய்க்கு பெருமதியாக இருக்கும். அல்லாஹ் அடுத்து இப்படின்னு சொன்னார். எப்படி தெரியுமா? அதாவது அபர்ரல் பிர் ஐயஸ்வர் ரஜுல் உத்தாபிஹி, நன்மைகள் மிகப்பெரிய நன்மை தந்தை நேசம் கொண்டவரை ஒரு மனிதன் பேணி நடப்பது. நபியார் இப்படி சொன்னாங்க. எப்படி தெரியுமா? அதாவது நீ தந்தை நேசம் கொண்டவர்களை பேணி நடக்கலன்னு சொன்னால் அல்லாஹ் உன் ஒளியை அணைத்து விடுவான், உன்னை மனமான நிம்மதியான வாழ்க்கையை எடுத்து விடுவான். தாய் தந்தை பேணியவர்களோடு, தாய் தந்தை நேசம் கொண்டவர்களோடு நேசம் கொண்டு நட என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இதுதான் அவங்களுக்கு நாங்க செய்த கைமாறு. என்ன விட்டு என் உம்மா வாப்பா மரணித்து போனால் வாப்பா நேசம் கொண்டவங்க நேசம் கொண்டு நடங்க. விடுபட்டிருக்கிற நோம்புகளை பிடிச்சு போடுங்க. ஹிசாலுன் அர்பா, 4 பண்புகள். அத்துஆ லஹுமா, அத்துஆ வல் இஸ்திக்ஃபார் லஹுமா, துஆ கேட்கிறது, பாமன்னிப்பு கேட்கிறது. வைன்ஃபாத் அஹதிஹிமா, அவங்களோட வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது. வைக்ராம் சதீகிஹிமா, வாப்பா உங்களோட ஃப்ரெண்டுகளை கண்ணியப்படுத்துறது. வஸிலத்துர் ரஹம் அல்லதி லா ரஹ்ம லக இல்லா மின் கபிலிஹிமா, அந்த 2 பேர் இல்லாம உனக்கு ஒரு உறவு வராதே, அந்த குடல்வாய் உறவை பேணி நடப்பது. உம்மா வாப்பா, வாப்பட குடும்பம் உம்மட குடும்பம். நிறைய பேர் இந்த சமூகத்தை விட்ட மிகப்பெரிய குறை என்ன தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் உம்மட குடும்பத்தை தெரிஞ்ச அளவுக்கு வாப்பட குடும்பத்தை தெரியா. இந்த அநியாயம் சிறுசில இருந்தே ஊட்டி வளர்க்கப்படுறாங்க. எப்படி தெரியுமா? உன்ட மாமி மோசமானவள், உன்னோட மாமி யாரு? வாப்பட தங்கச்சி மோசமானவள், உங்களோட வாப்பம்மா கேடுகட்டவள், உங்களோட வாப்பப்பா படுமோசமானவள். இப்படியே ஊட்டி 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 வளர்த்து என்ன நடக்குது? வாப்பட பக்கத்தால் இருக்கிற தொடர்பே அறந்துட்டு போகுது. உம்மட பக்கத்தை மட்டும் தூக்கி வச்சுக்கு. இந்த இடத்துல நாங்க 100 பேரோட ஆய்வு செஞ்சு பாருங்க, 99 பேர் தாயோடு, தாயோட சாட்சி பெரியம்மாவோடு இருக்கிற அந்த உறவு தந்தையோட இல்ல. உறவுகளே, இஸ்லாம் சொல்லுது அவங்களுக்கு செய்யற கைமாறல மிக முக்கியமானது, அந்த உம்மா வாப்பாவால தவிர குடல்வாய் உறவு உனக்கு இல்லையே, அந்த உறவை நீ பேணி நட என்று அருமை ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார்கள். அன்பிக்கிற ஈமான் உறவுகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, இன்று நாம் இளைஞர்கள், இன்று நாம் யுவதிகள், இன்று நாம் சிறார்கள். ஆனால் நாளை சமூகத்தின் தலைவர்கள், நாளை மறுநாள் நாங்களும் வாப்பமாறு, நாளை மறுநாள் எங்களுக்கும் பேரம் பேத்தி. நிச்சயமாக நானும் நீங்கள் எப்படி நடக்கிறோமோ அதற்கேற்றா போல் தான் எங்களுடைய குழந்தைகள் எங்களோடு நடக்க இருக்கிறார்கள் என்பதனை ஆழமாக உங்கள் மனதிலே ஆழமாக படர விட்டு பதிய விட்டு உலகத்திலே சொர்க்கத்தை நாம் தேட வேண்டும் என்றால் எங்களுடைய வீட்டுக்குள்ளே எங்களுடைய மனைவி, எங்களுடைய தாய் தந்தை இடத்திலே அந்த குழந்தை, அந்த சொர்க்கத்தை தேடுவோம். வல்லவர் ரப்புல் ஆலமீன் பேசிய என்னையும் கேட்ட உங்களையும் இறுதி மூச்சு வரைக்கும் குர்ஆன் சுன்னாவை கொண்டு அமல் செய்து அல்லாஹ்வுடைய பெரிய அந்த சொர்க்கத்தை, விசாலமான சொர்க்கத்தை சென்றடைகின்ற அந்த நல்ல வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.